இப்படி சைவம், வைணவம் இப்படி பலதரப்பட்ட மக்களை ஹிந்து அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் சுருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்து மதம்ங்கிறது என்ன, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை நீங்கள் வேறு வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த 33 கோடி தேவர்களுடைய தொகுதியும் அந்த 4 வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் அடக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன் இப்போ எவ்வளவோ சாத்தியப்படுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் முக்கியமாக ஒரு வைணவ சொற்பொழிவாளன். ஆனால் என் பேச்சுக்கு சைவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. நான் வைணவம் தான் பேசுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, தமிழர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார்? இருக்குது. அதே மாதிரி நீங்கள் புறநானூறு, அகநானூறு, பன்னிரு பாட்டியல் எந்த இலக்கியம் எடுத்தாலும் இந்த வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டன, வேதம் முழங்கியது, அப்படி தானே இருக்குது. திருக்குறள் படித்தீங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஈவேரா என்ன தெரியுமா சொன்னார், நீங்களாம் உங்கள் கழகத்துக்கு திருவள்ளுவர் வச்சுக்கிறீங்க, திருக்குறள் முக்கியம்ன்றீங்க, அது தப்புடா. அந்த திருக்குறள்லையே இந்து மத கருத்துக்கள் தாண்டா சொல்லியிருக்கு, திருக்குறள் வேணாம்டான்னார் அவர். நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இம்பா முன்னெடுக்கும் பன்னிரு திருமுறை திருவிழா 16/12/2023 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, சென்னை. அனைவரும் வருக, குருவருளும் திருவருளும் பெருக. சார், நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க சைவ மதம், வைணவ மதம் அப்படிலாம் தனித்தனியாக பேசுனீங்க. ஆனால் எல்லாத்தையுமே சேர்த்து ஹிந்து அப்படிங்கிற ஒரே கோட்பாடுக்குள்ள அடைக்கிறதுல தான் இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ சமீபமாக நிறைய கருத்து நிலவுது. இப்படி சைவம், வைணவம் இப்படி பலதரப்பட்ட மக்களை ஹிந்து அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் சுருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்து மதம்ங்கிறது என்ன, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்து மதம் என்பது 4 வேதங்கள், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், ஸ்மிருதிகள், இவற்றின் அடிப்படையில் ஏற்பட்டது. ஆகமங்கள். அப்படி பார்க்குற போது சைவமும் இந்த அடிப்படை தான், வைணவமும் அந்த அடிப்படை தான். ஒரே வித்தியாசம், இவங்க சிவனை கடவுள்னு சொல்லுவாங்க, அவங்க விஷ்ணுவை கடவுள்னு சொல்லுவாங்க. மற்றபடி பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஒன்று தான். இவன் திருப்பாவையும்பா மார்கழி மாதம், அவன் திருவெம்பாவையும்பா. இதுவும் எம்பாவாயின்னு தான் முடியும், அதுவும் எம்பாவாயின்னு தான் முடியும். கருத்து ஒன்று தான், மூர்த்தி தான் வேறப்படுது. அப்படி இருக்கிற போது நீங்கள் வேறு வேறு மதம் எப்படி சொல்ல முடியும்? இவங்க சிவாகமம் சைவத்துக்கு தேவை, அவங்களுக்கு விஷ்ணு ஆகமம் பாஞ்சராத்திரம், இவனுக்கும் ஆகமம் தான், அவனுக்கும் ஆகமம், எல்லாம் இந்து மதம் தானே. இப்போ காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை நீங்கள் வேறு வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த 33 கோடி தேவர்களுடைய தொகுதியும் அந்த 4 வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் அடக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைவம் வர்சஸ் வைணவம் அப்படின்னு நிறைய போர்கள் நடந்திருக்கு, நிறைய உயிர் பலிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாதது தானே நம்ம வரலாறில் பார்க்க முடியுது. ஆமாம், அது உண்மை தான். பட் அது இந்து மதம் அப்படி சொல்லலையே. இப்போ சோழராஜா ராமானுஜரை கொல்லணும்னு சொல்லி கூரத்தாழ்வார்க்கண்ணை பிடுங்கினார். ஆனால் அவர் செய்தது சரின்னு சைவமே சொல்லாது, வைணவமும் சொல்லாது. வைணவமோ சைவமோ மதத்தின் காரணமாக சண்டை போடுங்கன்னு சொல்லலை சார். சைவமும் சொல்லலை, வைணவமும் சொல்லலை. இவங்க சொந்த எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வினா, சைவம் சொல்லலை, வைணவம் சொல்லலை அப்படிங்கிறீங்க. சைவத்தில் எந்த நூல் சொல்லலை, வைணவத்தில் இப்போது சைவத்துக்குன்னு ஒரு நூல் அப்படின்னா எந்த நூல் எடுத்துக்கலாம், வைணவத்துக்குன்னு ஒரு நூல் சைவாகமம். சைவாகமம் 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 அப்படிங்கிறது எங்கே குறிப்பிட்டிருக்கு? சிவபுராணம் இருக்குது, சிவஞான முனிவருடைய சிவஞான பாஷ்யம் இருக்குது, கச்சேபி சிவாச்சாரியார் இருக்கார், அவங்க 4 பேர் இருக்கிறாங்களே, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், பன்னிரு திருமுறை, இதெல்லாம் சேர்ந்தது தான் சைவம். ஸோ அப்போது இவங்க 2 பேருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ தான் ஏன் ஹிந்துன்னு அடைக்கிறீங்க? ஹிந்து அப்படின்னு அடைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பிராமணர்கள் மற்ற சாதியை மேலே ஒரு ஆதிக்கம் செலுத்தலாம், அடக்குமுறை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிந்து அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் என்ன செய்தின்னா, அந்த பிராமணர்கள்ங்கிற விஷயத்தை விட நாத்திகம் என்ற ஒரு தத்துவம் இந்தியாவில் வேறு எங்கும் காணப்பட முடியாது, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அதாவது நீங்கள் பிராமண ஒழிக வேதம் ஒழிகன்னு சொல்லாதீங்க, கடவுளே ஒழிகன்னு சொல்லுங்கள். கடவுளை ஒத்துக்கிட்டால் தானே நீங்கள் பிராமணனில் ஒரு செக்ஷனு, சைவத்தில் ஒரு செக்ஷன் வேணாயா. கடவுளே கற்பனை, கடவுளே இமேஜினேஷன், அப்படி வை. அப்போ ஒரு சாஸ்திரமும் கிடையாது, அப்போ ஒரு புராணமும் கிடையாது, எல்லாம் வாய் மூடுங்க, கெட் அவுட். அப்படி வந்துட்டாங்க அவங்க. நான் சொல்கிறது தெரியுதா? அப்போ இவன் இந்து என்ன பண்ணுறான், என்ன ஒரேடியாக அடிப்படையே மோசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்துக்கெல்லாம் ஒன்று சேருங்கப்பா, நமக்குள்ளே ஏன் வேறுபாடு, இந்த வேறுபாடு இருக்க போய் தானே அந்த மாதிரி பேசுகிறான் என்று சொல்லி ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவோம். ஐக்கிய வைணவம், ஐக்கிய சைவம், அந்த மாதிரி.
இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன் இப்போ எவ்வளவோ சாத்தியப்படுது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் முக்கியமாக ஒரு வைணவ சொற்பொழிவாளன். ஆனால் என் பேச்சுக்கு சைவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. நான் வைணவம் தான் பேசுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நானும் சில விதிமுறைகளை தளர்த்துக்கிறேன். வைஷ்ணவன் வைஷ்ணவ உதாரணம் தான் சொல்லணும், சைவ உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைவன் சைவ உதாரணம் தான் சொல்லணும், வைணவ உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு கொள்கை வச்சுருக்காங்க பாரம்பரியமாக. அதை நான் மாற்றுறேன். வைஷ்ணவ பேச்சில் சைவத்தை பற்றியும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த சைவ வைணவ வேறுபாடான விஷயங்களை நான் அதிகமாக டச் பண்ணுறதில்லை. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் இந்த டூர் எடுக்கிறதுன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா? டூர் எடுக்கிறது. அயோத்திக்கு நாங்கள் போகிறோம், பஸ்ஸுக்கு 2000 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 1000 ரூபா இவன் அமைக்கிடுவான். ஏன்னா அதில் ஒரு பஸ்ஸிலோடு ஜனத்தை கூட்டிகிட்டு போவான். போயிட்டு வந்த பிறகு அவங்களை கேட்டால், என்னங்க சாப்பாடு சரியில்லைங்க, தூங்குறதுக்கு இடம் சரியில்லைங்க, 2000 ரூபா முழுங்கிட்டாங்க அவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்படி டூர் எடுக்கிற பிஸ்னஸ் பாண்டிச்சேரியில் உண்டு. அப்போ நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க, தனித்தனியாக இயங்குறவங்க. அப்படி அவங்க கூட்டிகிட்டு போகிறபோது ஒரு பஸ்ஸிலோடு ஜனம் சேர்ந்தால் பெருசு, ரேராக 2 பஸ்ஸு இதிலோடு சேர்ந்துச்சுன்னா அதிர்ஷ்டசாலி. அப்படி இருக்கிற போது நான் ஒரு தடவை டூர் போகலாம், ஆனால் நான் காசு தொட மாட்டேன். வேறு யாராவது காசு வசூல் பண்ணுங்கள், வர வசூலில் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் பட் ஐ வில் பி இந்த ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 6 பஸ் ஜனம் வந்துடுச்சுங்க. உங்களுக்கு சார்? 6 பஸ் ஜனம் வந்துடுச்சு. ஒரு பைசா எனக்கு லாபம் இல்லை, அதில் ஒரு பைசா கூட லாபம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போனால் உபன்யாசம் பண்ணுவார், அங்கே எல்லா சாமியை பற்றியும் பேசுவார், நமக்கு தெரியாத கதையெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அவ்வளவு கூட்டமாக இருந்தது. அதை மற்றவங்களே எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சார் உங்கள்கிட்ட என்ன அவசியம் இருக்குதுன்னு தெரியலையே, நாங்கள் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம் வாங்கன்னு டூருக்கு ஆள் சேர்த்தா 30 பேர் கூட சேர மாட்டேங்கிறான். கடைசியில் என்ன பண்ணுறோம், ஆஃப் த ரேட்டுன்னு கன்செஷன்லாம் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு இவ்வளவு வரதே அப்படின்னு. நான் சொன்னேன், பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, பணத்தை நான் கையாலே தொட மாட்டேன். யாரும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பட் நான் தலைமையேற்று கொண்டு போவேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, தமிழர்களுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதற்கு தமிழர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார்? இருக்குது. இப்போ இன்றைக்கும் தமிழர்கள் ஜோசியர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சுதர்சன ஹோமம் பண்ணணும், அப்போ தான் அவங்க பிஸ்னஸ் சரிப்படும், உங்கள் வீட்டில் ஏதோ கெட்ட ஆவி இருக்குது அப்படின்றாங்க. அப்போ சோகால்டு தமிழன் இருக்கானே, பிராமணன் ஒளிகன்னு சொல்கிறவன், அவன் போய் திருச்சியிலேருந்து சுதர்சன ஹோமம் பண்ணக்கூடிய ஐயங்காரில் கூட்டிகிட்டு வரான். 27,000 ரூபா கூட்டிகிட்டு அவங்க யாகம் பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்றாங்க ஆஸ் எ கெஸ்ட்டு. அப்போ நான் கேட்டேன், ஏன் உனக்கு பிராமணன் பிடிக்காது, வேத மந்திரம் பிடிக்காது, அவன் வேத மந்திரம் சொல்லி தான் அந்த யாகம் பண்ணுவான்னு. ஜோசியர் சொல்கிறாருங்க, ஏதோ தோஷம் இருக்கான், பண்ணி பார்த்துருவோமே. இல்லை சார், இப்போது கான்டெம்பரரி வேர்ல்டில் நான் கேட்கல, இதுக்கு முன்னாடி இந்த இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு நான் கேட்குறேன். நிறைய இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போது சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு சின்ன உதாரணம். அதாவது கோவலன் கல்யாணம் நடக்குது. கோவலன் கல்யாணம் எப்படி நடக்குது, அது இளங்கோவடிகள் எழுதுகிறாரு, முதுமொழி பார்ப்பார் மறைவழி காட்ட அப்படின்னு. இந்த முதுமொழி பார்ப்பானா பிரம்மனை குறிக்கிறது அப்படின்னு. பிராமணன் பார்ப்பான்னா பிராமணன், அவன் வேத மந்திரம் சொல்கிறான்னா, அந்த வேத மந்திரம் சொன்னவொடனே கோவலன் தாலி எடுத்து கண்ணை கழுத்தில் கட்டினான்னு இருக்குது. இது சிலப்பதிகாரம் காலம் எந்த காலம், 1000 வருஷத்துக்கு முற்பட்ட காலம். அப்போ இருந்திருக்கலையே, அவன் செட்டியார் கடைசியில், அவன் பிராமணன் இல்லை. அதே மாதிரி நீங்கள் புறநானூறு, அகநானூறு, பன்னிருப்பாட்டியல் எந்த இலக்கியம் எடுத்தாலும் இந்த வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டன, வேதம் முழங்கியது, அப்படி தானே இருக்குது. இப்போ திருமங்கை ஆழ்வார் எடுத்துக்கோங்க சார், திருமங்கை ஆழ்வார் பிராமணன் இல்லை, அந்த ஆள் லோ காஸ்ட்டு, இந்த கள்ளர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிலேச்ச ஜாதி, அவர் கொள்ளையடித்த மனுஷன். அந்த திருமங்கை ஆழ்வார் தான் எழுதின அந்த பாசுரங்களில் ஒரு திவ்யசேத்திரத்தை புகழும்போது, அங்கே மறையவர் வேதம் ஓத அங்கே பெருமாள் இருக்கார், எல்லோரும் அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்றார். வேத பிராமணர்கள் வேதம் ஓதுகிறார்கள், அந்த ஒலி எந்நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படிப்பட்ட திவ்ய தேசம் சிறுகாடி போங்க, அங்கே பெருமாளை சேவிங்கன்றார். அவர் நான் பிராமின் மட்டும் இல்லை, லோ காஸ்ட்டு. அவர் பிராமணங்களை உயர்வை தான் பேசுகிறாரு, அங்கே யாகம் நடந்திருக்குன்னு தெரியுதே. இந்த ஆழ்வார்கள்லேயே ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆழ்வார் ஒரு பிராமணர் இல்லை, அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? அப்படி சொல்கிறவங்க ஆதாரம் காட்டணும். இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. என்ன நடந்தது, ஒன்றும் நடக்கலையே.
அவருடைய பிரதான சிஷியரே பிராமணன் தானே, மதுரகவி மதுரகவி ஆழ்வார் பிராமணன் தான் அவர். அவரை ஊர் ஊராக கொண்டு போனது அவர் தான். பிராமணன் தான் அவருக்கு விக்கிரகம் செஞ்சு ஊர் ஊராக கொண்டு போனார். மதுரைக்கு வந்தபோது அங்கே சங்க புலவர்கள்லாம் அவர் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ ஒரு பரீட்சை வச்சாங்க. இந்த பொற்றாமரை குளத்தில் சங்க பலகையில் அவர் பாட்டு ஒன்று எழுதி வைங்க, அது நின்றுச்சுன்னா அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. மற்ற புலவர்களும் எழுதி வச்சாங்க. அந்த பாட்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு, இவர் பாட்டு மட்டும் நின்றுச்சு. இதை செஞ்சது ஒரு பிராமணன், மதுரகவி ஆழ்வார் என்ற பிராமணன் அப்பிராமணனாகிய நம்மாழ்வார் புகழை தூக்கி பிடித்தார். அவர் இல்லைன்னா அது நடந்திருக்காது. பின்னாலே இந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை செஞ்சு நாதமுனிகள் என்ற பிராமண 4000 அவர் வாயிலிருந்து வாங்கினார். அப்படிலாம் இருக்கே. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இந்த புலவர் கவிஞர்களில் திருவள்ளுவர் ஒருத்தர் அடக்கம். ஸோ ரீசெண்டாக திருவள்ளுவர் ஹிந்துவா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் கூட அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கீங்க. திருவள்ளுவரை ஹிந்துவாக சுருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவரை சுருக்க வேண்டிய அவசியம் இருக்கா சார்? அவர் ஒரு பொதுவான ஒரு கவிஞர், ஒரு பொதுவான ஒரு இலக்கியவாதியாகவே பார்த்துடலாம் இல்லையா? அவரை ஒரு பொதுவான இலக்கியவாதின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. திருக்குறள் படித்தீங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஈவேரா என்ன தெரியுமா சொன்னார், நீங்களாம் உங்கள் கழகத்துக்கு திருவள்ளுவர் வச்சுக்கிறீங்க, திருக்குறள் முக்கியம்ன்றீங்க, அது தப்புடா. அந்த திருக்குறள்லையே இந்து மத கருத்துக்கள் தாண்டா சொல்லியிருக்கு, திருக்குறள் வேணாம்டான்னார் அவர். ஏன்னா அதில் 7 பிறப்பு ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து 7 ஜென்மம் பற்றி சொல்லியிருக்கு. அது எப்படி உலக பொதுமுறையாகும்? கிறிஸ்தவன் வந்து ஒத்துக்குவானா? அதை ஒத்துக்க மாட்டான். அடுத்தாப்புல இந்திரனே சாலுங்கரி அப்படின்றாரு. என்னென்னா இந்திரனை வந்து அடுத்தவன் முன்னாடி தடவுனா என்னாச்சு, அவங்க உடம்பெல்லாம் அசிங்கமாகி போச்சு, அதனால் மற்றவன் முன்னாடி மேலே ஆசைப்படாதீங்க அப்படின்னு எழுதுகிறாரு. அப்போ இந்திரனை ஒத்துக்கிறார்ல அவர், அந்த புராணத்தை ஒத்துக்கிறார்ல. இதை முஸ்லீம் ஒத்துக்குவானா சொல்லுங்கள்? எப்படி உலக பொதுமுறை ஆகும்? இல்லை, உலகத்திற்கும் நல்ல கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா நல்ல கருத்தை மட்டும் சொன்னால் பரவாயில்ல, புராணமெல்லாம் சேர்த்துல சொல்லியிருக்காரு. தாமரை கண்ணான்னு உலகுன்னு எழுதுகிறார். தாமரை கண்ணன்னா விஷ்ணு, வைகுண்டம்னு அர்த்தம். இதை ஒத்துக்குவானா மற்ற மதத்துக்காரன்? சொல்லுங்கள். இதே திருவள்ளுவரை ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு தீசிஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல சார்? அது ஒரே அபத்தம். அதை கண்டித்து தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த யூடியூப்பை கேட்டு பாருங்கள். அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியாதுங்கிறதுக்கு காரணம்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு 2 காரணம் இப்போ சொல்ல முடியுமா? முதல்ல, கிறிஸ்தவ மதம் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவ மதத்துக்கு மனிதன் ஒரே முறை பிறக்கிறான், ஒரே முறை இறக்கிறான். இவர் வந்து எளிமையும் ஏமாப்புடைத்து பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு பிறவி கடலுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவ மதத்துக்கு குந்தகமான கருத்துக்கள்லாம் கூட சொல்லியிருக்கார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், 3 பால் எழுதினார் இல்லையா? காமத்துப்பால்னால் என்ன? காமத்துப்பால்னால் செக்ஸை பற்றி இதுன்னு அர்த்தம். செக்ஸை பற்றி எவன் புக்கு போட்டான்? கிறிஸ்தவன் போட்டானா? முஸ்லீம் போட்டானா? சமணன் போட்டானா? பௌத்தன் போட்டானா? இந்து தான் தாந்திரிக் கல்ட்டுன்னு போட்டான். இந்து தான் காமசூத்திரம் எழுதினான். இவர் அதை தான் எழுதியிருக்காரு. அப்போ காமத்துப்பால் எழுதின வள்ளுவர் எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும்? உங்கள் பைபிளில் காமத்துப்பால் இருக்கா? எந்த செயின்ட்டாவது காமத்தை பற்றி பேசியிருக்கானா? இவர் புட்டு வச்சுருக்காரே, அப்போ எப்படி கிறிஸ்தவராக சொல்லுவீங்க? அடுத்தாப்புல நீங்கள் வந்து ஒரு ஆட்டை வெட்டி கொல்றீங்க, அது மாபெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்தவன் தான் சண்டே போய் கசாப்பு கடையில் போய் ஆடு வெட்டுறதுக்கு காரணமாயிடுறான்ல. சார், இப்போது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, சண்டே நிறைய ஹிந்துக்களும் தானே போய் இந்த மாதிரி பண்ணி மெயினாக போகிறவங்க முஸ்லீமும் கிறிஸ்டினும் தான். பெரும்பாலும் கசாப்பு கடை வச்சுருக்க முஸ்லீம் பாய் தான். பெரும்பாலும் வாங்குறவங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போய் பாருங்கள், சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க கிறிஸ்டின்ஸ், பார்த்துருக்கீங்களா? சர்ச்சு முடிகிற சமயம் போங்க. சர்ச்சுக்கு போனீங்கன்னா எல்லாம் சர்ச்சு முடிஞ்சு நேராக வீட்டுக்கு போக மாட்டான். நேராக கசாப்பு கடைக்கு போய் அந்த வேட்டி முடிச்சில் ஒரு 100 கறி அதை வாங்கிட்டு இப்படியே எடுத்துகிட்டு வருவான். இந்த கறியோடு போனால் தான் வீட்டில் பொண்டாட்டி வான்னு சொல்லுவாள், இல்லாட்டி போன்னு சொல்லிடுவான். அது மாதிரி எல்லோரும் சண்டேயை வந்து கறி சாப்பிடணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னும் மிக முக்கியமாக ஒரு கேள்வி, நீங்கள் இதுக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்து மதத்தில் இந்த ஏற்றத்தாழ்விற்கு நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறுறவர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவர்கள் துர்போதனையினால் அப்படி மாறுகிறார்கள். என்ன அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் மதத்தில் எல்லோரும் சமம், நீங்கள் எங்கள் மதத்துக்கு வாங்க, உங்கள் மதத்தில் நீ வந்து காலில் செருப்பு போடாமல் இங்கே வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த உயர்வு தாழ்வு இங்கே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் கேட்டுக்கிட்டு அங்கே போயிடுறாங்க. ஆனால் முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்து மதத்திலே சொல்லப்பட்ட ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் அதிகம். அதாவது குளிக்காமல் கோயிலுக்கே போகக்கூடாது இந்து மதத்தில். ஆனால் அந்த மதத்தில் பெண்கள் மாதவிலக்காக இருக்கும்போது கோயிலுக்கு போவார்கள், போகலாம், அனுமதி இருக்கிறது. குளிச்சுட்டு தான் சர்ச்சுக்கு போகணும்னு அந்த மதம் சொல்லலை, குளிக்காமலே போவாங்க. நீங்கள் ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பான்
வெள்ளைக்காரன். ஏன்னா குளிருதும்பான். வெந்நீரை தொட்டு ஃப்ரெஞ்சு பாத்ரூம் லேசாக தொட்டு தொடச்சிக்குவான். ஆனால் அவன் சர்ச்சுக்கு டெய்லி போயிடுவான். அப்போது ஸ்நானம் அவசியமில்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது. அடுத்தாப்பில் இங்கே வந்து இந்து மதத்தில் சாதாரணமாக வெஜிடேரியன் ரைட் இஸ் பெஸ்ட்டு. நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கூட புரட்டாசி கூடாது, மார்கழி மாதம் கூடாது, சனிக்கிழமை கூடாது, கோயிலுக்கு போகிறப்ப கூடாது, அது விரதம்லாம் வச்சுருக்காங்க. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. வருஷம் 365 நாள் எல்லாம் சாப்பிட்லாம். இவன் மிஞ்சி போனால் ஆட்டுக்கறி சாப்பிடுவான், மாட்டுக்கறி தொட மாட்டான். சட்டப்படி இன்றைக்கி திங்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க மாடு திங்கலாம், பன்னி திங்கலாம், ஆடு திங்கலாம், கோழி திங்கலாம், பாம்பு திங்கலாம். மலேசியாவில் மலைப்பாம்பு சூப்பு ரொம்ப சக்கை போடுது. அந்த மாதிரி இருக்குது. மங்கீஸ் பிரெயின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உயிருள்ள குரங்க மண்டையை செதுக்கி அதில் சுடுதண்ணியை ஊற்றி அந்த மூளையை சாப்பிட்றான். அதெல்லாம் அவங்களுக்கு தடுக்கப்பட்டதல்ல. இவ்வளோ சுதந்திரம் ஒரு மதம் கொடுக்குற போது அந்த மதத்துக்கு போகாமல் எப்படி தான் இருக்க முடியும்? நீங்கள் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பிற மதங்களில் ஒரு புக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறையா கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹிந்து மதத்தில் லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு நிறையா சமய சொற்பொழிவாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உள்டாவாக சொல்கிறீங்களா? ஹிந்து மதத்தில் கண்ட்ரோல் இருக்குது, மற்ற மதங்களில் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறது தியரி. அப்படி சில பேர் சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான். நடைமுறை வாழ்க்கையில் இப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்கள, ஐயப்பனுக்கு மாலை போடுறானா கறி சாப்பிடுவானா? உள்ளபடி சாப்பிடக்கூடாது. கூடாது. சிகரெட் பிடிக்கலாமா? கூடாது. ஒய்ஃபோட படுக்கலாமா? கூடாது. இப்போது அந்த மதங்களில் இந்த மாதிரி ஒரு மாதம் பூரா இருக்கணும்னு எந்த மதமாவது விரதம் சொல்லுதா? ஒன்றும் கிடையாது. இஷ்டப்படி இருக்கலாம் அவங்க. ஆகவே இங்கே வந்து கொஞ்சமாவது இந்துவாக இருக்கணும்னு நினச்சி ஒருத்தன் கடைப்பிடிக்க நினச்சா இங்கே தான் நியமனங்கள் ஜாஸ்தி. ஆனால் பாப்புலராக அனுஷ்டிக்கப்படுகிறது வேறு மாதிரி இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க எடை போடுறாங்க. அப்படி இல்லை. அதனால் என்ன கேட்டால் இப்போ ஏகாதசி அன்றைக்கி சாப்பிடக்கூடாது சார். நீங்கள் இந்துவாக இருந்தீங்கன்னா சைவனாக இருந்தாலும் சரி, வைணவனாக இருந்தாலும் சரி, ஏகாதசி அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. பச்சை தண்ணி கூட பல்ல குடிக்கக்கூடாது. நிர்ஜலமாக இருக்கணும். ஏன் இருக்கான் சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து பிராமணங்களே இப்படி இல்லை. அதை பார்த்துட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் கூட சொல்கிறாங்க இல்லையா? அதாவது ஒரு பட்சத்துக்கு ஒரு தடவை அப்படி இருந்தால் ஒரு டீடாக்சிகேட்டிங் நல்லது. அது மெடிக்கல் ரீசன். பட் இட் இஸ் நாட் ஃபார் தேட். இதுக்கு வேறு புராண கதை இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஏகாதசி விரதம் மற்ற மதங்களே இல்லை. ஒரு மாதம் 2 தடவை பட்டினி கிடக்கிறது மற்ற மதங்களே இல்லை. அங்கே நோன்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க மெக்கா மதினா சமாச்சாரங்களில். அது வருஷத்துக்கு ஒரு 40 நாள். அதுவும் பகலில் எச்சு கூட முழுங்கக்கூடாது, ராத்திரி சாப்பிட்டுக்கலாம் இஷ்டப்படி. அப்படி நீங்கள் அது கூட கிடையாது. ஏகாதசி அன்றைக்கி ஒரு பகல் ஒரு ராத்திரி முழுக்க அப்படி இருக்கணுமே. இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு சார் பாண்டிச்சேரியில் நான் ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா விடிய காலம் வரைக்கும் பேசுவேன். உபன்யாசம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஹால் ஃபுல்லாக இருக்கும், ஒரு சீட் காலி இருக்காது. சின்ன பொண்ணுங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு போக மாட்டாங்க, தெரியுமா? ஏன்னா வைகுண்ட ஏகாதசி ராத்திரி கண்ணு முழிக்கணும், சாப்பிடாம கூட இருக்கணும். அதை நான் மற்ற மதங்களில் பார்க்கலையே, எங்கேயும் பார்க்கலையே. ஸோ இந்த அளவுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒழுங்காக இந்து மதத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இங்கே கட்டுப்பாடுகள் அதிகம்னு தெரியும். இந்து மதங்கள் ஏன் இஷ்டப்படி இருக்கிறதுன்னு வாழ்கிறவன் தான் இன்றைக்கி இருக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு பேசுகிறீங்க. இல்லை, அவர்களையும் ஹிந்துவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எங்களோட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? ஏன்னா இங்கே அந்த மாதிரி துணிய மாட்டான். இப்போ ஏகாதசி விரதம் நீங்கள் இருக்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் ஏகாதசி விரதம் இருக்க மாட்டேங்கிற, வாங்கிக்க உத அப்படின்னா உதைப்பேனா? இல்லை, நான் உதச்சா நீங்கள் விட்டுருவீங்களா? அப்போது என்னென்னா உன் இஷ்டம், உன் தலையிடுறது இருந்தால் இரு, உனக்கு நல்லது, இல்லாட்டி போ கேட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தினுடைய சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. மதம் மாறுறதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். பேசு தமிழா பேசு நிறுவனருக்கும் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.